ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் சுகி பேசுகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சுகி வர்ஸ். போன வீடியோவில் கூலி மூவி எல்சியில் இருந்தால் எந்த மாதிரி அமைஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவோட கண்டினியூட்டி தான் இது. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின்னிட் கமெண்ட்லேயே லிங்க் இருக்கு, போய் அந்த வீடியோவை செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க ரைஸ். அப்புறம் லாஸ்ட் வீடியோவுக்கு நான் ஒரு 10 வியூஸாவது வருமோ அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, 200 வியூஸ் வந்திருக்கு. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலாக இது நிறைய பேர் சப்போர்ட்லாம் பண்ணாங்களான்னு தெரியாது, ஆனால் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்யூ. சில பேர் சப்போர்ட் பண்ணாங்க, அவங்க எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்யூ. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். நான் வனவலன் பேசாமல் கதைக்குள்ள போயிடலாம். அடுத்த நாள் காலையில் தேவா சைமனோட ஹார்பருக்கு போகிறான். அங்கே தயால் ஒரு கண்டெய்னர் மேலே வழக்கம் போல படுத்திக்கிட்டு வானத்தை பார்த்துக்கிட்டு ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ தயால் பக்கத்தில் இருக்க ரவுடி, அண்ணே இங்கே பாருங்கண்ணே அவன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறான். தயாலும் திரும்பி பார்க்குறான். நம்ம தலைவர் தேவா அப்படியே நின்று தயாலை முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்காரு. தயாலும் அந்த கண்டெய்னர்லேருந்து இறங்கி தலைவரை நோக்கி மெல்ல நடந்து போய்கிட்டே இருக்கான். உனக்கு என்னடா வேணும், இங்கே எதுக்கு வந்திருக்க அப்படின்ட்டு தயால் கேட்க, அதுக்கு தேவா, உனக்கு தேவையான ஃபார்முலாவை நான் உனக்கு கண்டுபிடிச்சி தரேன், ஆனால் அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். நீ ஃபார்முலா கண்டுபிடிப்பியா, நீ என்ன சயின்டிஸ்டா அப்படின்ட்டு தயால் தேவா கிட்ட கேட்க, அதுக்கு தேவாவும், ஆமாம் நானும் சயின்டிஸ்ட் தான், நானும் ராஜசேகரம் ஒன்றா தான் காலேஜ் முடித்தோம், என்ன எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நான் விலகிட்டேன், அவன் என்ன தொடர்ந்துட்டு வந்திருக்கான் அப்படின்ட்டு தயால் கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு தயாலும், சரி நீ இங்கேருந்து என்னமோ பண்ணு, ஆனால் ஃபார்முலா கண்டுபிடிச்சி தந்துடுறேன் எப்படியாவது, ஆனால் சம்பளம்லாம் எதிர்பார்க்கக்கூடாது ராஜா, நீ ஃபார்முலா கண்டுபிடிச்சி முடிச்சிட்டனா உனக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய அமௌண்ட் தருவேன் அப்படின்ட்டு தயால் சொல்கிறான். அதுக்கு தேவாவும், எனக்கு அமௌண்ட்லாம் தேவையில்லை, எவன் ராஜசேகரன் குன்னானோ அவன் மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து தயால் பக்கத்தில் இருந்த ஒரு ரவுடியை கூப்பிட்டு தேவாக்கு லேபை காட்டு அப்படின்னு சொல்கிறாரு. தேவாவும் அந்த ரவுடியும் லேபுக்குள்ளே நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அப்போ போகிற வழியில் நிறைய இடத்துல நிறைய தடவை ஸ்கார்பியோ சிம்பிள் போட்ட பேக்ஸை மட்டும்தான் அவர் பார்க்குறாரு. அப்போ அவருக்கு ஞாபகம் வந்தது என்னன்னா, மேன்ஷன் டே அன்னைக்கு மாறன் கையில் ஒரு நியூஸ் பேப்பர் இருந்துச்சுல, அந்த நியூஸ் பேப்பரில் இந்த சீன் தான் இருந்துச்சு. அந்த நியூஸ் பேப்பரில் உள்ள ஃபோட்டோஸில் எல்லாமே ஸ்கார்பியோ சிம்பிள் போட்ட பேக்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த கேங்குக்கும் இந்த கேங்குக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாரு. ஆனால் இது அவரெல்லாம் பெருசாக எதுவும் கண்டுக்கல. அவர் அப்படியே லேபுக்குள்ள நடந்து போய்கிட்டே இருக்காரு. ஒரு வழியா அவர் மெயின் சேம்பரை ரீச் பண்றாரு. அந்த மெயின் சேம்பர்ல நிறைய டாக்டர்ஸ், ஒரு 40-50 பேர் இருப்பாங்க. ஒயிட் கோட் அண்ட் மாஸ்க் போட்டுட்டு ஏதோ ஒரு ரா சப்ஸ்டன்ஸை செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தேவா கூட வந்து ஒரு ரவுடி அங்க இருக்கிற ஒரு இன்சார்ஜ் டாக்டரை கூப்பிட்டு, இவன் பேர் தேவா, இனிமே இவனை இங்கே தான் ஒர்க் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி கிளம்பிடுறான். அந்த இன்சார்ஜ் டாக்டர் வேற யாரும் இல்லை, தேவா கிட்ட பென்ட்ரைவ் கொடுத்தாருல அந்த டாக்டர் தான். சாரி கைஸ், நான் அந்த டாக்டரோட பேர் என்னன்னு சொல்ல போன வீடியோவில் மறந்துட்டேன். இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். அவரோட பேர் வந்து ஞானவேல். நீங்கள் இங்கே வருவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல மிஸ்டர் தேவா அப்படின்ட்டு ஞானவேல் சொல்ல, நானே நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு தேவாவும் ஞானவேலும் 2 பேரும் லேபுக்குள்ளே நடந்து போய்கிட்டே இருக்காங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே சர்டிஃபைடு சயின்டிஸ்ட் அப்படின்ட்டு ஞானவேல் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்க, தேவா காதில் எதுவுமே விழுகலை. அவர் சுற்றி நிற்கிற ஆர்மடு கார்ட்ஸை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன் இவங்கெல்லாம் இவ்வளோ சேஃப்டி பார்க்குறாங்க, அப்படிங்க என்னதான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம சொல்கிறது எதுவுமே இவர் காதில் வாங்கலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட ஞானவேல் தேவாவை ராஜசேகரோட பிளேஸில், இங்கே தான் உங்கள் வேலை, நம்ம இங்கேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞானவேல் கிளம்பிடுறாரு. தேவாவும் ராஜசேகரோட பிளேஸில் அந்த நிற்கிறாரு. அப்போ அந்த பிளேஸில் ராஜசேகரோட டேபிளில் அவரோட ஃபேமிலி ஃபோட்டோ இருக்கிறத பார்க்குறாரு. அதை அப்படியே கையில் எடுத்து ஒரு செகண்ட் ஃபீல் பண்ணுறாரு, இப்படி ஆயிடுச்சே அப்படின்ட்டு. பக்கத்தில் நிறைய நோட் புக்ஸ், அப்புறம் ஃபார்முலா எழுதி பார்த்த பேப்பர்ஸ் அப்படின்ட்டு நிறைய இருக்கு. அதெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ தேவா அதெல்லாம் உன்னிச்சு கவனிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து டக்குன்னு பூ அப்படின்ட்டு தேவா ஒருத்தர் பயமுறுத்துறாரு. அது வேற யாரும் இல்லை, அவர் கூட பக்கத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு டாக்டர் தான். அந்த டாக்டருக்கு ஒரு 30 வயசு இருக்கும், கொஞ்சம் கூஃபியான ஆட்டிடியூட் இருக்கிற ஒரு டாக்டர். அப்போ தேவா ராஜசேகரோட ஃபோட்டோவை கையில் வச்சிருக்கிறத பார்த்துட்டு, ஐயோ இவர் உங்களுக்கு தெரியுமா, நல்ல மனுஷன், யாரோ கொண்டுட்டாங்க பாவம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு தேவா டக்குன்னு திரும்பி, இவரை கொண்டவங்கள உனக்கு தெரியுமா, யார் தெரியுமா அப்படின்ட்டு ஒரு டென்ஷனோட கேட்க, அதுக்கு அந்த டாக்டரோ,
ஐயோ எனக்கெல்லாம் தெரியாதுப்பா, பக்கத்தில் உள்ளவங்க சொன்னாங்க அவங்ககிட்ட சொன்னேன், என்னவோ நான் தான் கொண்ட மாதிரி என்ன ஏறுறீங்க அப்படின்ட்டு ஒரு பயத்தோட சொல்றாரு. நானும் ராஜசேகரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் காலேஜ் படித்தோம் அப்படின்ட்டு அந்த டாக்டர் கிட்ட தேவா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்படி தேவா சொன்ன உடனே பக்கத்தில் இருந்த டாக்டரோட ஃபேஸு எவ்வளோக்கு எவ்வளோ கூஃபியாக இருந்தாரோ அவ்வளோக்கு அவ்வளோ சீரியஸாக மாறுது. அப்போது உங்களுக்கும் அந்த இன்சிடெண்ட்டை பற்றி தெரியுமா அப்படின்ட்டு அந்த டாக்டர் தேவாவை பார்த்து கேட்குறாரு. எந்த இன்சிடென்ட், எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு தேவா அந்த டாக்டரை பார்த்து கேட்குறாரு. இந்த மிட் நைட் ரேம்பேஜ், அதான் உங்களுக்கு தெரியுமே, நீங்கள் அந்த காலேஜில் தான் படிச்சிருக்கீங்க, அப்போ அந்த காலேஜில் நடந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அப்படின்ட்டு அந்த டாக்டர் தேவாவை பார்த்து கேட்குறாரு. ஓ, மிட் நைட் ரேம்பேஜா? ஆமாம் ஆமாம், அப்போ நான் அந்த காலேஜில் தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ எதுக்கு அதை பற்றி பேசிக்கிட்டு, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை அப்படின்ட்டு தேவா சொல்கிறாரு. ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்க சார், ஆல்ரெடி நான் அதை பற்றி புக்கில் படிச்சிருக்கேன், இருந்தாலும் அங்கே ஒருத்தர் இருந்திருக்காரு, அதுவும் நீங்கள், அதை பற்றி நீங்கள் சொன்னால் தான் நல்லாயிருக்கும், சொல்லுங்கள் சார்ன்ட்டு தேவாவை டார்ச்சர் பண்ணுறா. அதுக்கு தேவாவும் வேலை நேரத்தில் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ட்டு அந்த டாக்டரோட முதுகை பிடிச்சி அப்படியே புஷ் பண்ணுற மாதிரி புஷ் பண்ணி அந்த டாக்டரை போக வச்சிடுறாரு. அந்த டாக்டரும் சே இன்னொரு நாள் பார்த்துக்கிறேன் சார் உங்களை அப்படின்ட்டு கிளம்பிடுறாரு. அப்போ தேவா அதுக்கடுத்து அங்கே இருக்கிற அந்த நோட்ஸு, அப்புறம் அந்த பேப்பர்ஸு, அந்த ஃபார்முலா குறியீடுகள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவ்வளோ நேரம் காமன் கம்போஸ்டாக இருந்த தேவாவோட மூஞ்சி ஒரு குறிப்பிட்ட பேப்பரில் உள்ள ஒரு குறிப்பிட்ட ஃபார்முலா ஸ்ட்ரக்சரை பார்த்த உடனே மூஞ்சி அப்படியே கோவம், கன்ஃபியூஷன் எல்லாமே கலந்து ஒரு மாதிரி என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிற அளவுக்கு போகுது. இல்லை இல்லை இதுக்கு வாய்ப்பே இல்லை, இந்த ஃபார்முலா எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்ட்டு ஒரு மாதிரி மூஞ்சி எல்லாம் அவருக்கு வேர்க்க ஆரம்பிக்குது. பக்கத்தில் இருக்கிற டாக்டர்லாம் சார் என்னாச்சு எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தேவா கை நடுக்கத்தோடு அந்த பேப்பரை எடுத்து பார்க்குறாரு நல்லா ஒத்து. அப்புறம் அவர் கன்ஃபார்மே பண்ணுறாரு இந்த ஃபார்முலா அந்த ஃபார்முலா தான் அப்படின்ட்டு. இந்த நேரத்தில் தான் அந்த மெயின் சேம்பரோட டோர் ஓப்பன் ஆகுது. அங்கே உள்ள கோட் சூட் போட்டுக்கிட்டு ஒருத்தன் கெத்தாக என்ட்ரி ஆகிட்டு இருக்கான். அது வேற யாரும் இல்லை, த கிங் பின் சைமன். அப்போ சைமன் உள்ளே வந்துட்டு தேவாவை பார்த்துட்டு சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு தேவாவை நோக்கி நடந்து வரான். அப்போ சைமன் தேவா கிட்ட வந்துட்டு, ஹலோ மிஸ்டர் தேவா, நான் தான் சைமன், இந்த மொத்த ஹார்பரையும் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது நான் தான். நீங்கள் ராஜசேகரோட ஃப்ரெண்டுன்னு கேள்விப்பட்டேன், நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பதிலுக்கு தேவா கை கொடுத்து மரியாதை செலுத்தோன்னு பார்த்தா, ராஜசேகரன் நீ தான் கூட்டினியா அப்படின்ட்டு ஒரு கேள்வியோட கன்வர்சேஷன் ஆரம்பிக்கிறாரு. ஓ ஓ தேவா, என்ன இப்படி எடுத்த உடனே இப்படி கேட்குறீங்க? நான் உங்ககிட்ட கேர்ஃபுல்லாக நைஸாக தானே பேசுகிறேன், ஏன் இவ்வளோ கோபப்படுறீங்க? ரிலாக்ஸ் அப்படின்ட்டு சைமன் சொல்கிறாரு. சாரி, ஒரு 2 நாளாக வெளியே போயிருந்தேன். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே திருச்சி ட்ரக் பஸ்ட், அந்த விஷயமா கொஞ்சம் வெளியே போயிருந்தேன், அதான் நேற்று உங்களை பார்க்க முடியாமல் போயிடுச்சு, மன்னிச்சிருங்க தேவா அப்படின்ட்டு சைமன் சொல்கிறாரு. தேவா இதெல்லாம் எல்லாத்தையுமே கேட்டுட்டு எதுவுமே பேசாமல் சைமனையே பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு. அதுக்கு சைமனும் தேவாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, நீங்கள் கோபமாக இருக்கீங்கன்னு தெரியுது தேவா, உங்கள் ஃப்ரெண்டு இழந்தது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், அதுக்காண்டி நாங்கள் என்ன செய்ய முடியும்? உங்கள் ஃப்ரெண்டு கொண்டவனை நாங்களே கண்டுபிடிச்சி உங்ககிட்ட கொடுத்துட்றோம், ஆனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலா மட்டும் எப்படியாவது எனக்காக கண்டுபிடிச்சி கொடுத்துருங்களே. எப்படி அப்படின்ட்டு சைமன் சொல்கிறாரு. இஷ்டத்துக்குலாம் உடனே எல்லாம் கண்டுபிடிச்சிட முடியாது, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், மேபி இதை நான் கண்டுபிடிக்காமே கூட போகலாம், யாருக்கு தெரியும் அப்படின்ட்டு தேவா சொல்கிறாரு. அப்போ சைமன் சிரிச்சுக்கிட்டே தேவா கிட்டக்கு வந்து அவர் காதில் விக்டோரி தெரியுமா தேவா உங்களுக்கு அப்படின்ட்டு கேட்குறாரு. அது வரைக்கும் வெறும் கன்ஃபியூஷனோட மட்டுமே இருந்த தேவாவோட மூஞ்சி ஒரு பயத்தை நோக்கி போகுது. விக்டோரிங்கிற நேமை கேட்ட உடனே தேவாவுக்கு முன்னுமே ஓடலை, எப்படி இவனுக்கு இந்த பேரை தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் அவர் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க தேவா, சீக்கிரம் வேலையை முடிச்சிருங்கண்ணா அப்படின்ட்டு சைமன் சொல்லிட்டு திரும்பி ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அந்த சேம்பரை விட்டு வெளியே நடந்து போய்கிட்டு இருக்காரு. அப்போ தேவா ஒரு கன்ஃபியூஷனோட சைமனையே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ ஃப்ளாஷ்பேக் கிக் ஆகுது. கைஸ், இந்த வீடியோவே இப்போ 10 நிமிஷத்துக்கிட்ட வந்துருச்சு. ஸோ இதுவே கொஞ்சம் பேர்த்துக்கு போர் அடிக்கலாம், கொஞ்சம் பேர்த்துக்கு பிடிக்கலாம், எனக்கு எப்படின்னு தெரியல. நிறைய பேர் எனக்கு போன வீடியோவில் ஒரு 2-3 பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருக்கு ப்ரோ, நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு வெயிட்டிங் அப்படின்ட்டு. நான் அந்த மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதிரி நிறையா ஸ்டோரி கேட்குறவங்களுக்கும் தான் இந்த வீடியோலாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன்.
ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஃப்ளாஷ்பேக் பார்ட் வீடியோ நாளைக்கு நைட்டே ரிலீஸ் ஆகும். ஸோ எல்லாருமே ரெடியாக இருங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் கைஸ். பை.